ஓம் சாந்தி 3/6/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய சாக்காரமுடைய முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்கலாம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் புது சம்பந்தத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றீர்கள். ஆகையால் இங்கு இருக்கும் கர்ம பந்தனத்திற்கான சம்பந்தங்களை மறந்து கர்மாதீத நிலை அடைவதற்கான முயற்சி செய்யுங்கள் அப்படின்றார் பாபா. தந்தை குழந்தைகளுக்கு ஆகா ஆகா என்று கூறுகின்றார். அனைவரிடம் அதிகமான அன்பு யாருக்கு கொடுக்கின்றார் அப்படின்னு கேட்குறாரு. பாபா ஏழை குழந்தைகளுக்கு ஆகா ஆகா என்று பாராட்டு கூறுகின்றார். ஆகா ஏழைகளே ஆகா, ஓய்வாக 2 ரொட்டி சாப்பிட வேண்டும், பேராசை இருக்கக்கூடாது. ஏழை குழந்தைகள் தந்தையை அன்பாக நினைவு செய்கின்றனர். படிக்காத குழந்தைகளை பார்த்து பாபா குஷி அடைகின்றார். ஏன்னா அவங்க எதுவுமே படிச்சுட்டு மாட்டாங்கல்ல, அவங்க மைண்டு கிளியராக இருக்கும். அதனால் பாபா என்ன சொல்கிறாரோ அதை டக்குன்னு கேட்ச் பண்ணிப்பாங்கன்றார் பாபா. அதனால் படிக்காதவங்க ரொம்ப நல்லது, அவங்க ஞானத்தில் நல்ல மேலே வர முடியும். ஏனெனில் அவர்கள் படித்ததை மறப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டி இருக்காது. நம்ம எதை படிக்க போய் தான் என்ன ஆகுது, பாபா சொல்கிறதா நம்ம இது நாள் வரலும் படிச்சிருந்தது நம்ம கேள்விப்பட்ட விஷயங்களோட நம்ம கம்பேர் பண்ணுறோம். எதுவுமே படிக்கலை, வேதங்கள் உபதேசங்கள் படிக்கலை, பாபா என்ன சொல்கிறாரு அதை கேட்கும்போது அது டக்குன்னு புத்தியில் போய் உட்காந்துடுது. ஓம் சாந்தி. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று தந்தை குழந்தைகளுக்கு அடிக்கடி கூற வேண்டிய அவசியமில்லை. ஆத்ம அபிமானி ஆகுங்கள், அதாவது தேகி அபிமானி ஆகுங்கள். பொருள் ஒன்றுதான் அல்லவா? தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். ஆத்மாவில்தான் 84 பிறவிகளின் பாகம் பதிவாகி இருக்கின்றது. ஆத்மா ஒரு சரீரம் எடுக்கின்றது, நடிப்பு நடிக்கின்றது, பிறகு சரீரம் அழிந்து விடுகிறது. ஆத்மா அழிவற்றதாகும். குழந்தைகளுக்கு உங்களுக்கு இந்த ஞானம் இப்பொழுதுதான் கிடைக்கின்றது. வேறு யாருக்கும் இந்த விஷயங்கள் தெரியாது. இப்பொழுது தந்தை கூறுகின்றார், முயற்சி செய்து எவ்வளவு முடியுமோ தந்தையை நினைவு செய்யுங்கள். தொழில் விவகாரங்களில் செல்கின்ற பொழுது அந்த அளவிற்கு நினைவு நிலைத்திருப்பது கிடையாது. இல்லறத்தில் இருந்து கொண்டு தாமரை மலர் போன்று தூய்மையாக இருக்க வேண்டும். பிறகு எவ்வளவு முடியுமோ என்னை நினைவு செய்யுங்கள். நான் நிஷ்டையில் அமர வேண்டும் என்று இருக்கக்கூடாது. நிஷ்டை என்ற வார்த்தையும் தவறானதாகும். உண்மையான வார்த்தை நினைவாகும். எங்கு வேண்டுமென்றாலும் அமருங்கள், தந்தையை நினைவு செய்யுங்கள். மாயையின் புயல்கள் அதிகம் வரும். சிலருக்கு ஏதேதோ நினைவிற்கு வருகின்றது. அவசியம் புயல்கள் வரும், வரக்கூடாது என்று கூற முடியாது. பிறகு அதை அழிக்க வேண்டியிருக்கின்றது. இங்கு அமர்ந்திருந்தாலும் மாயை அதிகம் தொந்தரவு செய்கின்றது. இதுதான் யுத்தமாகும். எந்த அளவிற்கு லேசாக இருப்போமோ அந்தளவு பந்தனம் குறைந்துவிடும். முதலில் ஆத்மா பந்தனமின்றி இருந்தது. எப்பொழுது பிறப்பு எடுக்கின்றதோ அப்பொழுது தாய் தந்தையிடம் புத்தி செல்கின்றது. திருமணம் செய்த பின்பு மனைவியிடம். எந்த பொருள் எதிரில் இல்லையோ அது எதிரில் வந்துவிடுகின்றது. குழந்தை பிறந்த பின்பு அதன் நினைவு அதிகரிக்கின்றது. இப்பொழுது நீங்கள் இந்த அனைத்தையும் மறக்க வேண்டும். ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். அதனால்தான் தந்தைக்கு மகிமை இருக்கின்றது. உங்களது தாய் தந்தை மற்றும் அனைத்துமாக இருப்பவர் அவர் ஒருவர்தான். அவர் ஒருவரையே நினைவு செய்யுங்கள். அவர் எதிர்காலத்திற்கு உங்களுக்கு அனைத்தையும் புதிதாக கொடுக்கின்றார். புது சம்பந்தத்தில் அழைத்து வருகின்றார். அங்கும் சம்பந்தங்கள் இருக்கும் அல்லவா? சொர்க்கத்திலே சம்பந்தம் இருக்கும், சுகமானதாக இருக்கும். மற்றபடி பிரளயம் ஏற்பட்டுவிடும் என்பதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு சரீரத்தை விடுத்து மற்றொன்றை எடுக்கிறீங்க. யார் மிக மிக நல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அவசியம் உயர்ந்த குலத்தில் பிறப்பு எடுப்பார்கள். எதிர்கால 21 பிரிவுகளுக்காகத்தான் நீங்கள் படிக்கின்றீர்கள். படிப்பு முடிவந்ததும் பிராப்தி ஆரம்பமாகிவிடும். பள்ளியில் படித்து முடித்த பின்பு மாற்றல் ஆகிவிடுவார்கள் அல்லவா? பள்ளியில் இப்போ இன்ஜினியர் டாக்டர் படிக்கிறாங்கன்னா படித்து முடித்த உடனே அப்புறம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்களும் மாற்றல் ஆகப் போகிறீர்கள், சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்திற்கு. இந்த சீச்சி உலகத்திலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். இதன் பெயரே நரகமாகும். சத்யுகம் சொர்க்கம் என்று கூறப்படுகின்றது. இந்த மனிதர்கள் எவ்வளவு ஆழ்ந்த இருளில் இருக்கின்றனர். செல்வந்தர்களாக இருப்பவர்கள் நமக்கு இதுவே சொர்க்கம் என்று நினைக்கின்றனர். புது உலகம்தான் சொர்க்கமாக இருக்கும்.
இந்த பழைய உலகம் விநாசமாகிவிடும். யார் கர்மாதீத நிலையை அடையக்கூடியவர்களோ அவர்கள் தர்மராஜபுரியில் தண்டனை அடைய மாட்டார்கள். சொர்க்கத்தில் தண்டனை இருக்கவே இருக்காது. அங்கு கர்ப்பமும் மாளிகையாக இருக்கும். கர்ப்பத்தோட ஆத்மா சுகமாக இருக்கும். துக்கத்திற்கான விஷயம் எதுவும் கிடையாது. ஆனால் இங்கே கர்ப்பத்தில் சிறையாக இருக்குது. தண்டனை அனுபவித்து கொண்டே இருக்கிறது கர்ப்பத்தில் ஆத்மா. நீங்கள் எவ்வளவு முறை சொர்க்கவாசியாக ஆகி இருக்கின்றீர்கள் என்பதை நினைவு செய்தாலே சக்கரத்தின் நினைவு வந்துவிடும். தந்தையினுடைய ஒவ்வொரு விஷயமும் லட்சம் ரூபாய்க்கு சமமாகும். இதை மறைக்கின்ற காரணத்தினால் தேக அபிமானத்தில் வருவதால் மாயை நஷ்டப்படுத்துகிறது. இதுதான் முயற்சியாகும். முயற்சியின்றி உயர்ந்த பதவி அடைய முடியாது. பாபா, நாங்கள் படிக்காதவர்களாக இருக்கின்றோம், எதையும் அறியாதவர்களாக இருக்கின்றோம் என்று பாபாவிடம் கூறுகின்றனர். படிக்காத குழந்தைங்களாம், ஏழை குழந்தைங்க, நாங்கள் எதுவுமே படிக்கல பாபா, எழுத படிக்க தெரியாது அப்படின்னு பாபாட்ட சொன்னால் பாபா குஷி அடைகிறார். ஏன்னா ஏதாவது படிச்சிருந்தால் அதெல்லாம் மறக்கணும். இங்கே பழசெல்லாம் மறக்கணும். எதுவுமே படிக்கலாம் ரொம்ப நல்லது. அது சிறிது காலத்திற்காக சரீர நிர்வாகத்திற்காக படிக்க வேண்டியிருக்கின்றது. இவை அனைத்தும் அழிந்து போய்விடும் என்பதை அறிந்திருக்கின்றீர்கள். எவ்வளவு முடியுமோ தந்தையை நினைவு செய்ய வேண்டும். மேலும் ரொட்டி துண்டை குஷியாக சாப்பிட வேண்டும். ஆகா, இது ஏழ்மையான நேரம். ஓய்வாக ரொட்டி துண்டை சாப்பிட வேண்டும். பேராசைக்கூடாது. இன்றைய நாட்களில் தானியங்களும் எங்கே கிடைக்கின்றது? சீனியும் சிறிது சிறிதாக கிடைக்காமல் போய்விடுன்றார் பாபா. நீங்கள் ஈஸ்வரிய சேவை செய்ததுனால அரசாங்கம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படியும் கிடையாது. அவர்கள் எதையும் அறியாமல் இருக்காங்க. ஆனால் அரசாங்கத்திற்கு புரிய வைங்க. நாம் அனைவரும் சேர்ந்து தாழ்த்தி அந்த இடம் செல்கின்றோம். குழந்தைகளுக்காக அவர்கள் டோலி அனுப்ப வேண்டியிருக்கின்றது. இல்லவே இல்லை என்று இங்கு தெளிவாக கூறிவிடுகின்றனர். வேறு வழியின்றி சிறிது கொடுக்கின்றனர். செல்வந்தர்கள் கேட்டு வந்தால் பை நிறைத்து கொடுத்து விடுகின்றனர். ஏழைகள் வந்தால் சிறிது கொடுக்கின்றனர். சீனி வந்துவிடும். ஆனால் குழந்தைகளின் யோகா குறைந்து விடுகிறது. நினைவு இல்லாத காரணத்தினால், தேக அபிமானத்தில் வருகின்ற காரணத்தினால் எந்த காரியமும் நடைபெறுவது கிடையாது. யோகத்தின் மூலம் செய்யும் அளவிற்கு படிப்பின் மூலமாக காரியம் நடைபெறாது. அது மிகவும் குறைவாக இருக்கும். மாயை நினைவை துண்டித்து விடுகிறது. தைரியமான போர் வீரனை மேலும் அதிகமாக நன்றாக பிடித்து கொள்கிறது. நல்ல நல்ல முதல் தரமான குழந்தைகளிடத்திலும் கிரகச்சாரம் அமர்ந்து விடுகிறது. கிரகச்சாரம் அமர்வதற்கான முக்கிய காரணம் யோகாவலனுடைய குறை அப்படின்றார் பாபா. கிரகாச்சாரத்தின் காரணத்தினால பெயர் உருவத்தில் மாட்டிக்கிறாங்க. நாம் அடைய வேண்டியது உயர்ந்த லட்சியம். ஒருவேளை உண்மையான லட்சியத்தை அடைய வேண்டுமெனில் நினைவில் இருக்க வேண்டும் அப்படின்றார் பாபா. தந்தை சொல்கின்றார், தியானத்தில் காட்சிகளை பார்ப்பதை விட ஞானம் நல்லதாகும். ஞானத்தை விட நினைவு நல்லதாகும். தியானத்தில் காட்சிகளை பார்த்தாலும் கூட மாயை பூதங்கள் பிரவேசமாகி விடுகிறது. இவ்வாறு பலர் தியானத்தில் வீணாக செல்கின்றனர். என்னென்ன பேசுகிறாங்க, அதன் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது அப்படின்றார் பாபா. அது ஞானம் கிடையாது. ஞானம் பாபா முரளியில் கிடைச்சிட்ருக்கு. தந்தை எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். தியானத்தில் காட்சி பார்ப்பது எதற்கும் பயன்படாது. ஏன்னா அதில் மாயை அதிகமாக பிரவேசமாகிறது. அகங்காரம் வந்துடுறது. ஞானம் அனைவருக்கும் கிடைத்து கொண்டே இருக்கின்றது. ஞானம் கொடுக்கக்கூடியவர் சிவபாபா ஆவார். மம்மாவிற்கும் பாபாவிடமிருந்து தான் ஞானம் கிடைத்ததல்லவா? அவருக்கும் மன்மனாபாவா என்று தான் கூறப்படுகின்றது. தந்தையை நினைவு செய்யுங்கள். தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். நான் தெய்வீக குணங்களை தாரணை செய்கிறேனா என்று தன்னை பார்க்க வேண்டும். இங்கேயே தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். சிலரை பார்க்கின்ற பொழுது சில நேரம் முதல் தரமான மனநிலையுடன் இருக்கின்றனர். குஷி குஷியாக காரியம் செய்கிறாங்க. 1 மணி நேரம் ஆச்சுன்னா பிறகு கோபம் என்ற பூதம் வந்துடுச்சுன்னா அவ்வளோதான். பிறகு நான் மறந்துட்டேன் அப்படின்னு நினைவுக்கு வருது. பிறகு விழிப்படைந்து விடுகின்றனர். அடிக்கடி அடிக்கக்கூடிய மிகப்பெரிய எச்சரிக்கை மணி பாபா கிட்ட இருக்குது. சில நேரங்களில் மிக இனிமையாக பாபா என்று கூறுகின்றனர். இப்படிப்பட்ட குழந்தைகிட்ட நான் பலியான்னு பாபா சொல்லுவாங்க. பிறகு 1 மணி நேரம் கழித்து ஏதோ ஒரு விஷயத்தில் தடுமாறி விடுறாங்கன்றார் பாபா. கோபம் வந்ததுமே செய்த அனைத்து வருமானமும் அழிஞ்சு போயிடுது. இப்பொழுதே வருமானம் செய்கிறாங்க, இப்பொழுதே நஷ்டப்படுத்திக் கொள்கின்றனர். அனைத்திற்கும் ஆதாரம் நினைவில் தான் இருக்கின்றது. ஞானம் மிகவும் எளிது. சிறிய குழந்தையும் அறிந்து கொள்ள முடியும். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு சிறிய குழந்தை நினைவு செய்ய முடியாது. இறக்கின்ற தருவாயில் பகவானை நினைவு செய்யுங்கள் என்று மனிதர்களுக்கு கூறப்படுகின்றது.
ஆனால் நினைவு செய்ய முடியாது. ஏனெனில் யதார்த்தமாக யாரும் அறியவில்லை, யாரும் திரும்பி செல்லவும் முடியாது. என விகர்மம் விநாசம் ஆகிறது கிடையாது. காலம் காலமாக படைப்பவர் மற்றும் படைப்புகளை பற்றி நாம் அறியவில்லை என்ற ரிஷி முனிவர்கள் கூறி வருகின்றனர். அவர்கள் தமோ குண புத்தி உடையவர்களாக இருந்தார்கள். இன்றைய தமோ பிரதான புத்தி உடையவர்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியும் அப்படின்றார் பாபா. இந்த லட்சுமி நாராயணர் கூட அறிவில்லை என்று தந்தை கூறுகின்றார். ராஜா ராணியே அறியவில்லை என்னும் பொழுது பிறகு பிரஜைகள் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? யாரும் அறியவில்லை. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே அறிந்திருக்கிறீர்கள். உங்களிலும் சிலர் மட்டுமே யதார்த்தமான முறையில் அறிந்திருக்கீங்க. பாபா அடிக்கடி மறந்துடுறோன்னு சொல்கிறீங்க. தந்தை சொல்கின்றார், எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள். மிக உயர்ந்த வருமானமாகும். நீங்கள் 21 பிரிவுகளுக்கு நோயற்றவர்களாக ஆகின்றீர்கள். இப்படிப்பட்ட தந்தையை உள்நோக்கு உடையவர்களாகி நினைவு செய்ய வேண்டும். ஆனால் மாயை மறக்க வைத்து புயல்களில் கொண்டு வந்து விடுகின்றது. இதற்கு உள்நோக்கு முகமுடையவர்களாக ஆகி ஞான சிந்தனை செய்ய வேண்டும். ஞான சிந்தனை செய்யக்கூடிய விஷயம் இந்த நேரத்திற்கானது ஆகும். இது புருஷோத்தமாகக்கூடிய சங்கம யுகமாகும். இந்த அதிசயத்தையும் குழந்தைகளாகிய நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். அதாவது ஒரே வீட்டிலேயே சங்கமயுகத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. ஆனால் கணவன் அல்லது குழந்தை அவங்க கலியுகத்தை சேர்ந்தவர்களாக இருக்காங்கன்னா எவ்வளோ வித்தியாசம் ஏற்படுது. மிக ஆழமான விஷயத்தை பாபா புரிய வைக்கிறார். வீட்டில் இருந்தாலும் நாம் மலர்வதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் என்பது புத்தியில் இருக்கின்றது. இது அனுபவ விஷயமாகும். நடைமுறையில் முயற்சி செய்ய வேண்டும். நினைவில்தான் முயற்சி இருக்கின்றது. ஒரே வீட்டில் ஒருவர் அன்னப்பறவை எனில் மற்றொருவர் கொக்காக இருக்கின்றனர். இதில் சிலர் மிகவும் முதல் தரமானவர்களாக இருக்கின்றனர். ஒரு பொழுதும் விகாரத்திற்கான எண்ணம் கூட வருவது கிடையாது. கூடவே இருந்தாலும் தூய்மையாக இருக்கின்றனர். தைரியம் காமிக்கிற பொழுது அவங்களுக்கு எவ்வளோ உயர்ந்த பதவி கிடைக்கும். இந்த மாதிரி குழந்தைகளும் இருக்காங்க. சிலர் விகாரத்திற்காக எவ்வளோ அடி சண்டையெல்லாம் போடுறாங்க. எண்ணத்திலும் அசுத்தமாக வேண்டும் என்று நினைக்கவே கூடாது. நம்முடைய நிலை அப்படிப்பட்ட உயர்ந்த மனநிலையாக இருக்கணும் அப்படின்றார் பாபா. தந்தை பல விதத்தில் அறிவுரை கூறிக்கொண்டே இருக்கின்றார். ஸ்ரீயின் வழிப்படி நாம் ஸ்ரீ லட்சுமி நாராயணர் ஆவோம் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். ஸ்ரீ என்றாலே சிரேஷ்டம். சத்தியுகம் என்றால் நம்பர் 1 சிரேஷ்டமாகும். திரேதாவில் 2 டிகிரி குறைஞ்சிடுறது. இந்த ஞானம் குழந்தைகளாகி உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கின்றது. பாபா சொல்கிறாங்க, இந்த ஈஸ்வரிய சபைக்கென்ற நியமம் இருக்கின்றது. யார் ஞான ரத்தினங்களின் மீது மதிப்பு வைத்திருக்கிறார்களோ, யாருக்கு கொட்டாவி வராதோ அவர்கள்தான் முன்னால் அமர வேண்டும். சில குழந்தைகள் தந்தையின் எதிரில் அமர்ந்திருந்தாலும் தூங்கி விடுகின்றனர். கொட்டாவி விட்டு கொண்டே இருக்கின்றனர். அவர்கள் கடைசி வரிசையில் அமரணும். இது குழந்தைகளுடைய ஈஸ்வரிய சபை. ஆனால் சில பிராமணிகள் அப்படிப்பட்டவர்களையும் அழைத்து வருகின்றனர். தந்தையிடமிருந்து செல்வமும் கிடைக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் ₹1,00,000 சமமாகும். ஞானம் அடைவதே சங்கமத்தில் தான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எல்லையற்ற ஆஸ்தி அடைவதற்காக நாம் மீண்டும் பாபாவிடம் வந்திருக்கின்றோம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இனிமேலும் இனிய குழந்தைகளுக்கு பாபா அடிக்கடி புரிய வைக்கின்றார். இது சீச்சி உலகமாகும். உங்களுடையது எல்லையற்ற வைராக்கியமாகும். இந்த உலகில் நீங்கள் எதையெல்லாம் பார்க்கின்றீர்களோ அவை இருக்காது என்று தந்தை கூறுகின்றார். கோயில் போன்றவனுடைய பெயர் அடையாளங்கள் இருக்காது. அங்கு சொர்க்கத்தில் அவர்கள் பழைய பொருட்களை பார்க்க வேண்டிய அவசியமில்லை. இங்கே பழைய பொருட்களுக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குது. உண்மையில் ஒரு தந்தையை தவிர வேறு எந்த பொருளுக்கும் மதிப்பே கிடையாது. நான் வரவில்லை என நீங்கள் எப்படி ராஜ்யத்தை அடைவீங்கன்னு அப்பா கேட்குறாரு. யார் அறிவார்களோ அவர்கள் தந்தையிடம் ஆஸ்தி அடைவார்கள். அதனால்தான் கோடியில் சிலர் என்று கூறப்படுகின்றது. எந்த விஷயத்திலும் சந்தேகம் வரக்கூடாது. போகு வைப்பதும் வழக்கமாக இருக்கின்றது. இதற்கும் ஞானம் மற்றும் யோகத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. வேறு எந்த விஷயத்திற்கும் உங்களுக்கும் தொடர்பு கிடையாது. 2 விஷயம்தான், அல்லாஹ் மற்றும் ஆஸ்தி. பகவான் தான் அல்லாஹ் என்று கூறப்படுகின்றார். விரல்களால் இவ்வாறு சைகை காண்பிக்கிறார் இல்லையா? ஆத்மாவானது சைகை காண்பிக்கிறது அல்லவா? பக்தி மார்க்கத்தில் நீங்கள் என்னை நினைவு செய்கிறீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். நீங்கள் அனைவரும் என்னுடைய நாயகிகள். பாபா கல்பத்திற்கு அனைத்து மனிதர்களையும் துக்கத்திலிருந்து விடுவித்து அமைதி மற்றும் சுகம் கொடுக்கின்றார் என்பதையும் அறிவீர்கள். எல்லையற்ற தந்தை உலகில் அமைதியை எப்படி ஸ்தாபனை செய்கின்றார் என்பதை
வந்து புரிந்து கொள்ளுங்கள் என்று விளம்பர பலகையில் எழுதுங்கள் என்று பாபா கூறியிருக்கின்றார். ஒரு வினாடியில் உலகிற்கு எஜமானர்களாக 21 பிரிவுகளுக்கு ஆக வேண்டுமென்றால் வந்து புரிந்து கொள்ளுங்கள் என்று வீட்டில் விளம்பர பலகை வையுங்கள் அப்படின்றார் பாபா. 3 அடி இடத்தில் நீங்கள் மிகப்பெரிய மருத்துவமனை, பல்கலைக்கழகம் திறக்க முடியும். நினைவின் மூலம் 21 பிரிவுகளுக்கு நோயற்றவர்களாகவும் படிப்பின் மூலம் சொர்க்க ராஜ்யம் கிடைத்து விடுகின்றது. நாம் சொர்க்கத்திற்கு எஜமானர்கள் என்று பிரஜைகளும் கூறுவார். சொர்க்கத்தில் எல்லாரும் நான் இந்த சொர்க்கத்துடைய எஜமானர் அந்த ஒரு ஃபீலிங் தான் இருக்கும் என்று மனிதர்கள் வெட்கப்படுறாங்க. ஏன்னா நரகவாசிகளாக இருக்காங்க, எனது தந்தை சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்று தானே கூறுகின்றனர் எனில் அவங்க நரகவாசிகளாக இருக்காங்க இல்லையா? இறக்கும் பொழுது தான் சொர்க்கத்திற்கு செல்வாங்க. எவ்வளோ எளிதான விஷயம். குறிப்பாக நல்ல காரியம் செய்வதற்கு இவர் மகாதானியாக இருந்தார் என்று கூறுகின்றார்கள். சொர்க்கத்திற்கு சென்று விட்டார், ஆனால் யாரும் செல்வது கிடையாது. நாடகம் முடிவடைகின்ற பொழுது அனைவரும் மேடைக்கு வந்து நின்று விடுவார். எப்பொழுது அனைத்து நடிகர்களும் வந்து விடுவார்களோ அப்பொழுதுதான் இந்த யுத்தமோ ஏற்படும். பிறகு எல்லாரும் வீட்டுக்கு திரும்பி போவாங்க. இதுதான் சிவனின் ஊருடன் சொல்கிறாங்க இல்லைங்களான்றார் பாபா. சிவபாபாவின் கூடவே அனைத்து ஆத்மாக்களும் செல்வர். மூல விஷயம் இப்பொழுது 84 பிறவிகள் முடிவடைந்திருக்கின்றது. இப்பொழுது இந்த பழைய உடலை விட வேண்டும். எவ்வாறு பாம்பு பழைய தோலை நீக்கி புதிது எடுக்கின்றதோ அதுபோல நீங்கள் புது ஆடை சத்தியுகத்தில் அடைவீர்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் எவ்வளோ அழகாக இருக்கின்றார், அவரிடத்தில் எவ்வளோ கவர்ச்சி இருக்குது. ஏன்னா முதல் தரமான சரீரம் இல்லைங்களா? இவ்வாறு நாமும் எடுப்போம், நாம் நாராயணன் ஆவோம் என்று கூறுகிறீர்கள் அல்லவா? இது இற்றுப்போன சீச்சை சரீரமாகும். இதை நாம் விட்டு விட்டு புது உலகத்திற்கு செல்வோம். இதை நினைவு செய்தால் எப்படி குஷி ஏற்படாமல் இருக்கும்? நாம் நரனிலிருந்து நாராயணன் ஆவோம்னு சொல்கிறீங்க. இந்த சத்தியநாராயணுடைய கதையை நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள். என்ன கூறுகின்றீர்களோ அதை செய்து காண்பீங்கள் அப்படின்றார் பாபா. சொல்வது செய்வது சமமாக இருக்க வேண்டும். தொழில் போன்றவர்களை செய்யுங்க. கைகளினால் காரியங்கள் செய்தாலும் உள்ளம் தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். எந்த அளவிற்கு தாரணை செய்கின்றோமோ அந்த அளவிற்கு உங்களிடமுள்ள ஞானத்திற்கு மதிப்பு கூடிக்கொண்டே இருக்கும். ஞான தாரணையின் மூலம் நீங்கள் எவ்வளவு செல்வந்தர்களாக ஆகிறீர்கள். இது ஆன்மீக ஞானமாகும். நீங்கள் ஆத்மா, ஆத்மா தான் சரீரத்தில் மூலமாக பேசுறது, ஆத்மா தான் ஞானம் கொடுக்குது, ஆத்மா தான் தாரணை செய்யுது. தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இந்த பழைய உலகின் பழைய பொருட்களை பார்த்தும் பார்க்காதது போன்று இருக்க வேண்டும். நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்காக சொல்வது செய்வது இரண்டும் சமமாக இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட்டு, அழிவற்ற ஞான ரத்தினங்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். இது மிக உயர்ந்த வருமானமாகும். இதில் கொட்டாவி மற்றும் தூக்கம் வரக்கூடாது. பெயர் புகழ் என்ற கிரகச்சாரத்திலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்காக நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும்ன்றார் பாபா. வரதானம் கொடுக்குறாங்க. தந்தையின் குடைநிழலுக்கு கீழே இக்கட்டான நிலைமைகளில் கூட தாமரை மலர் போல விலகியும் பிரியமானவராகவும் இருப்பீர்களாக அப்படின்றாரு. சங்கமயுகத்தில் தந்தை சேவாதாரியாக ஆகி வரும்பொழுது குடைநிழலின் ரூபத்தில் குழந்தைகளுக்கு எப்பொழுதும் சேவை செய்கின்றார். நினைவு செய்த உடனேயே ஒரு நொடியில் துணையின் அனுபவம் ஏற்படுகின்றது. இந்த நினைவின் குடைநிழல் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் தாமரை மலரைப் போல விலகியும் பிரியமானவருமாக இருப்பவர்களாக ஆக்கிவிடுகின்றது. உழைப்பு என்று தோன்றுவதில்லை. தந்தையை முன்னால் கொண்டு வந்து விடும்பொழுது, சுய ஸ்திதியில் நிலைத்து விடும்பொழுது எப்பேற்பட்ட நிலைமையும் பரிவர்த்தனை ஆகிவிடுகிறது அப்படின்றார் பாபா. ஸ்லோகன் சொல்கிறாரு, விஷயங்கள் என்ற திரையை இடையில் கொண்டு வருவதற்கு பதிலாக அந்த வர அனுமதிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா தந்தையினுடைய அனுபவம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.